கடைக்கு போய் காசு கொடுத்து வாங்கணும்னு நினச்சாலும் கிடைக்காத ஸ்வீட்டில் இதுவும் ஒன்று, கேரட் அல்வா. எப்படி செய்து பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் தான் சேர்க்குறீங்க. முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அது நல்லா வறுப்பட்டுச்சு. பிளேட்டில் மாற்றிட்டு இப்போது அதே பேனில் துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதங்குற வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கேரட் முழுகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பால் பாதி தண்ணி பாதி கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். பால் மட்டுமே சேர்த்தாலும் நல்லா ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். பால் நல்லா சுண்டி வரணும், அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதித்து நல்லா நுர கிளம்பி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கை விடாமல். அப்போ பால் இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் இதில் எவ்வளோ பால் சேர்த்துருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது நான் 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன், 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சேர்த்து நல்லா கிளறி விட்டணும். சர்க்கரை சேர்த்தது இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும், யாரும் பயப்பட வேணாம். இது நல்லா தண்ணி பிரிஞ்சு அதுக்கப்புறம் அதே ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகிற வரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பாலில் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சதுனால சூப்பராக வெந்துருச்சு கேரட். அதனால் அதுவே நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட் வறுத்து வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்காக நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். லைட்டாக ஒரு கலர் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி சேவ் பண்ணலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான கேரட் அல்வா ரெடி. இது நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஹைஜெனிக் கூட. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.